Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நான் என்ன பார்க்குறேன், நான் என்ன எஸ்எம்சி யூஸ் பண்ணி நான் என்ன பார்த்துட்ருக்கேன், எந்த இடத்துல பை இருக்குது, எந்த இடத்துல செல் இருக்குது அப்படின்றத இந்த யூடியூப் சேனலில் நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே பிளான் பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் என்டர் ஆகிறதுக்கு பதிலாக உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி ப்ராஃபிட் வந்து பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதோ, உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ரூல்ஸ் என்ன சொல்லுதோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பையோ செல்லோ போகிறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸை வந்து கொடுக்கும். ஓகேங்களா? ஓகே. நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிட்டு என்னை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எதுவும் சரியாக வந்து அப்லோட் பண்ணல. என்ன ரீசன்னா எனக்கு வந்து ஆக்சுவலாக ஃபீவர்னால எந்த ஒரு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகியிருக்கேன். ஸோ அதான் ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம். இந்த வீக்கோட வீக்லி அனாலிசிஸும் வந்து போட முடியல. ஸோ அதான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ஓகே. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நான் எடுத்த ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லாஸ். ஓகேங்களா? ஸோ எல்லா லாஸ் ஆன ட்ரேடும் என்னோட ரிஸ்க்குள்ளே இருந்திருக்கு. ஸோ என்னோட ரிஸ்க்குள்ளே இருந்தனால என்னோட டோட்டல் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா சரி $507 ஓகேங்களா? $507 வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ டோட்டலாக $507 வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீக்கோட என்னோட டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த $507 நான் ரெக்கவர் பண்ணணும். ரெக்கவர் பண்ணி பெரிய ப்ராஃபிட்டுக்கு போகணும். வித்ட்ரா வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இதான் வந்து டாஸ்க். ஓகேங்களா? சரி ஓகே. இப்போ வந்து மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத ஒரு 4 கரன்சி பேர் மட்டும் பார்த்துடலாம். ஸோ யூரோஇஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 ஹவரில் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைலையும், இங்கே இருக்கக்கூடிய ஒரு சப்ளைலையும் நமக்கு செல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளை வந்து நமக்கு ஃபெயிலியர் ஆயிட்டான். கொஞ்சம் எனக்கு த்ரோட் சரியில்ல. அதனால கொஞ்சம் சரியா பேச முடியல. அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஓகே. இங்க மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைலும் செல் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு ஃப்ளிப்ல வந்து நமக்கு கரெக்ட்டான ஒரு என்ட்ரி குடுக்கல. அடுத்தது இந்த சப்ளைல ட்ரை பண்ணோம். இதுவும் வந்து நமக்கு ஃபெயிலியர் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? சரி ஓகே. மார்க்கெட் இங்க ஃபெயிலியர் பண்ணதுக்கு நமக்கு ஒரு சூப்பரான ஃப்ளிப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஃப்ளிப்புன்றது வந்து 4 ஹவர் ஓகேங்களா? 4 ஹவர்ல ஃப்ளிப் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ஃப்ளிப்ல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளை வரைக்கும் ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ல மார்க்கெட் வந்து இந்த இடத்துல மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? ஸோ 15 மினிட்ஸ் போறோம். இந்த 15 மினிட்ஸ்ல நமக்கு 2 ரீஃபைன்மென்ட் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 ரீஃபைன்மென்ட்ல நமக்கு மார்க்கெட் வந்து கன்ஃபர்மேஷன் குடுத்துட்டா, நம்ம வந்து பை போலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ரீஃபைன்மென்ட்ல மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிட்டான். ஸோ 5 மினிட் வந்து போறோம். ஸோ 5 மினிட்ல இங்க மிட்டிகேட் பண்ணிட்டு நமக்கு இந்த ஹையவாவது எடுக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து எடுக்கல. அப்படியே கீழ வந்து போய்ட்டான். ஓகேங்களா? சரி. இப்ப இங்கேயும் நமக்கு மிட்டிகேஷன் பண்ணிட்டு, இங்க ஹை வந்து எடுத்திருக்கான். இங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனா நமக்கு ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கா அப்படின்றத ஒன்ஸ் பார்த்துக்கலாம். நமக்கு ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? அதனால இதுவும் நமக்கு ஒர்க் ஆகாது. ஸோ இந்த சினாரியோல நமக்கு ரீஃபைன்மென்ட் வந்து ஃபெயிலியர் பண்ணிட்டான். ஓகேங்களா? ஆனா இங்க உள்ள இருக்கக்கூடிய ரீஃபைன்மென்ட் ஃபெயிலியர் பண்ணிட்டு, நமக்கு இங்கருந்து மார்க்கெட் மேல போயிருக்கான். ஓகேங்களா? இங்கருந்து மார்க்கெட் ஒரு அப்படி ஒரு பை மூவ்மெண்ட்ல மேல வந்து போயிருக்கு. இப்ப நமக்கு கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிஓஎஸ். அடுத்தது இது பிஓஎஸ். ஓகேங்களா? ஆனா, இங்க லோ வந்து இங்க ஹிட் பண்ணிட்டு மேல போயிருந்தா, இந்த லோ இங்க ஹிட் பண்ணிட்டு மேல போயிருந்தா, நமக்கு இது வந்து ஹை. இப்போ 15 மினிட்ஸ்ல நமக்கு டோட்டலான ஹை நமக்கு கன்ஃபர்மேஷன் ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நமக்கு இந்த ஹைய எடுத்தா தான் பைக்கு உண்டான கன்ஃபர்மேஷனே கிடைக்கும். இப்ப இங்க லோ வந்து ஹிட் பண்ணியிருக்கு. இந்த லோவ ஹிட் பண்ணியிருக்கு. இந்த லோவ ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து மேல வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? இப்போ இந்த லோவ ஹிட் பண்ணதுக்கு நமக்கு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல கன்ஃபர்மேஷன் பார்க்கக்கூடாது. நமக்கு ஆக்சுவலான கன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான்.
இந்த ஹையை எடுத்தா மட்டும் தான் நமக்கு பை ஆர்டர் வந்து கிடைக்கும். ஏன்னா ரீஃபண்ட்மென்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே. ஆனா இப்போ 4 ஹவர்ல இங்க ஃப்ளிப்ல மார்க்கெட் இருக்காம். இப்போ நம்ம ஒரு ரிஸ்க் என்ட்ரி வேணா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் என்ட்ரி அப்டின்னா, நம்மளோட ரிஸ்க்க கம்மி பண்ணிக்கலாம். நம்மளோட லாட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த லோவ வந்து இங்க ஹிட் பண்ணியிருக்கு. இந்த லோ என்ன? இந்த ஹிட் பண்ண இந்த மூவ்மெண்ட் என்ன? அப்டின்றது நமக்கு தெரியணும். ஓகே. இந்த லோ லண்டன் கிடையாது. ஹிட் பண்ணதும் இந்த லோ வந்து பார்த்தீங்கன்னா, லண்டன் முடிஞ்சுட்டு வந்திருக்கு. ஹிட் பண்ணதும் லண்டன், நியூயார்க் எதுவுமே கிடையாது. செஷன்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அப்போ சும்மா தான் ஹிட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? சும்மா தான் ஹிட் பண்ணியிருக்கு. ஸோ, இது வந்து ஒரு ஹண்டா நம்ம எடுக்கிறது நமக்கு வந்து சரியா வராது. இருந்தாலும் லோவர் டைம் ஃப்ரேம்ல போயிட்டு நம்ம பார்க்கலாம். லோவர் டைம் ஃப்ரேம்ல இந்த ஹைய எடுத்தா கூட நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பை வந்து பண்ணலாம். ஆனா, இப்போ யூரோ யூஎஸ்டில இது வந்து நம்ம பை பண்றது அ நல்லதில்ல. பெட்டர் இல்ல. ஓகேங்களா? ஸோ, யூரோ ஹிஸ்ட்ரியில மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைல தான் செல் வந்து இருக்கு. ஓகேங்களா? சரி ஓகே. அடுத்து வந்து கோல்டு வந்து பார்த்தலாம். கோல்டு வந்து ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். எப்படின்னா, இப்ப மார்க்கெட் வந்து இது பிஓஎஸ். இது பிஓஎஸ் வந்து இது பிஓஎஸ்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆக்சுவலா பிஓஎஸ் கிடையாது. 4 ஹவர்ல. ஓகேங்களா? 4 ஹவர்ல இது ஆக்சுவலான பிஓஎஸ் கிடையாது அப்படின்றப்போ, இது சோர்ஸா இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு. ஆனா கோல்டு பையே போயிட்டுருக்கான். பையே போயிட்டுருக்கான் அப்படின்றனால நம்ம வந்து ட்ரெண்டுக்கு செல்லு இருந்தாலும் ஒரு பை வந்து எடுத்து போலாம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? சரி. இங்க பை எடுக்கும்போதெல்லாம் நம்ம பைஸ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். பை என்ட்ரீஸ நான் மிஸ் பண்ணிட்டேன் எடுக்க முடியாம. ஓகேங்களா? ஸோ, அதனால கொஞ்சம் நான் வெயிட் பண்ணேன். இது பிஓஎஸ், இது சோர்ச் தான். ஆனா மார்க்கெட் பை தான் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இது பிஓஎஸ், இது சோர்ச் அப்டின்னா, இந்த மூவ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மூவ்மெண்ட் ஃபுல்லாவே நமக்கு இன்டியூஸ்மென்ட்டா வரும். அப்ப இது இன்டியூஸ்மென்ட்டா வரும்போது, இது வந்து நமக்கு ஒரு ஹிட்டன் சப்ளைவா வரும். இத பார்த்துட்டு மார்க்கெட் இங்கருந்து ஒரு கவுண்டர் வந்து எடுக்கலாம். இந்த கவுண்டர்ல வந்து மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ்மென்ட் எடுக்கலாம் அப்டின்றத ஒரு பிளான வந்து பண்ணேன். இப்போ இந்த சப்ளை இந்த சப்ளைல நமக்கு ரீஃபண்ட்மென்ட் வந்து 15 மினிட்ஸ்ல இருக்கு. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரீஃபண்ட்மென்ட் மிட்டிகேட் பண்ணல. அதனால 15 மினிட்ஸ்ல நம்ம கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து போகலாம். ஓகேங்களா? ஸோ, நமக்கு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் எங்க குடுத்துருக்கான்னா, இங்க வந்து குடுத்துருக்கான். இங்க கன்ஃபர்மேஷன் குடுத்திருந்தான். ஸோ, இந்த லோவ எடுத்திருந்தான். இந்த சினாரியோல நமக்கு சப்ளை எங்கேயுமே இல்ல. இது ஒரே ஒரு சப்ளை தான் இருக்கு. இந்த சப்ளைல செல் வந்து எடுப்பான்றத வெயிட் பண்ணேன். மார்க்கெட் வந்தான். ஆனா கிட்ட வந்துட்டு எடுக்காம கீழ போயிட்டான். ஸோ டோட்டலா இங்க இருக்கக்கூடிய இந்த லிக்விடிட்டிய ஃபுல்லாவே ஹண்ட் பண்ணிட்டான். ஹண்ட் பண்ணிட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த ஹைய எடுத்து, அப்புறமா இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளை எடுப்பான். அப்படின்றத வெயிட் பண்ணேன். ஸோ நம்மளோட மென்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விக்க வந்து குடுத்துருந்தாங்க. இதுல செல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஆர்டர் வந்து நான் எப்படி எடுப்பேன்னா, ஒரு ஹோல்டு பண்ற மாரி என்ட்ரீஸ் தான் நான் வந்து அப்ரோச் பண்ணுவேன். ஹோல்டு பண்ற மாரி என்ட்ரீஸா இருக்கணும். கொஞ்சம் பெரிய ப்ராஃபிட்டா ஹோல்டு பண்ற மாரி இருந்தா தான், எனக்கு வந்து கொஞ்சம் அஃபர்டபுளா இருக்கும். அதனால நம்ம டிஸ்கார்ட்ல இங்க டைரக்ட் என்ட்ரி குடுத்துருந்தோம். ஆனா, இதுல நான் வந்து என்ட்ரி எடுக்கல. எனக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ல இருந்தா எனக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு நான் இங்க வந்து என்னோட என்ட்ரி வந்து போட்டுட்டேன். ஸோ, மார்க்கெட் வந்து இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைலயே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, இந்த இடத்துல மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிட்டு கீழ வந்து போயிட்டுருக்கான். சரி ஓகே. எவ்வளோ தூரம் போகலாம்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லாஸ்ட் வீடியோல கூட நான் சொல்லியிருந்தேன். இங்க இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ, இந்த டிமாண்ட்ல தான் இப்போ வந்து டிபி வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ, மார்க்கெட் நல்லாவே வந்து செல் ஆயி வந்திருக்கான். ஸோ, டிஸ்கார்ட்ல குடுத்த அந்த இமேஜ வந்து ஷேர் பண்றேன் பாருங்க. ஓகேங்களா? ஸோ, டிபி கிட்ட வந்துட்டு, இப்போ ஒரு மூவ்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்கான். ஓகேங்களா? சரி. இப்போ நம்ம செல் பண்ணலாமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து செல் பண்ணக்கூடாது. நம்ம ஓவரால் இந்த டாப்ல புடிச்சிருந்தோம்னா ஹோல்டு பண்ணலாம். ஆனா, இப்போ வந்து நம்ம செல் பண்ணக்கூடாது. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பை தான் வந்து பண்ணணும். அகைன் 4 ஹவருக்கு போலாம். 4 ஹவருக்கு போயிட்டு, இங்க இருக்கக்கூடிய இந்த கேண்டல்ல செல் ஆர்டர் கிடைக்குதா? அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? சாரி பை ஆர்டர் கிடைக்குதா? அப்படின்றத பார்க்கலாம்.
இங்கே கன்ஃபர்மேஷன் பண்ணி இங்கேருந்து பை வந்து பண்ணலாம். இந்த ஹை வரைக்கும் பை வந்து பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த கம்மிங் வந்துட்டுருக்கிற வீக்கோட பிளான் இதுதான். ஸோ ரெக்கவரி பிளானும் இதுதான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிமாண்டில் பை வந்து குடுத்துருந்தேன். மார்க்கெட் வந்து இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தோனே ஒரு பெரிய பை ஆர்டர் வந்து போயிட்டான். ஸோ இப்போ வெயிட்டிங் எதுக்குன்னா, இந்த டிமாண்டுக்கு வந்தனா பை, இல்லன்னா பை கிடையாது. யூஎஸ்டி ஜேபிஒய்ல ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஆர்டர்ஸ்லாம் போட்டு தான் நம்ம வந்து பண்ண லாஸ் எல்லாம் வந்து ரெக்கவர் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஜிபிபி, ஜேபிஒய் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரைடே வந்து ஒரு ஒரு கடினமான ட்ரேட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் எப்படின்னா, இங்க மேல இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு வந்துட்டான். இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன். இந்த சப்ளைக்கு வந்தானா ரொம்ப ஃபோர்ஸா கீழ செல் ஆவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அத எக்ஸ்பெக்டேஷன் பண்ண இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து வந்திருக்கான். ஓகேங்களா? வந்துட்டு ஸோ 15 மினிட்ஸ்ல ஸோ நம்ம டிஸ்கார்ட்ல என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது பிஒய்ஸ்ன்னு எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இது பிஒய்ஸ் எடுத்துட்டு இந்த சோர்ஸ் குடுத்துட்டானா, நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் வந்து இங்க ஒரு சின்னதா ஒரு கேம் பண்ணிட்டான். ஸோ இங்க ஒரு ஹை, இங்க ஒரு ஹை. நமக்கு சோர்ஸ் பண்ணல ஃபர்ஸ்ட்டு. சோர்ச்சுக்கு முன்னாடியே இங்க ஒரு ஹை. டபுள் டாப் வந்து குடுத்துட்டான். ஸோ நாங்க வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க சோர்ஸ் குடுத்துட்டு டபுள் டாப் வேற குடுத்துட்டான். ஓகே. அப்போ மார்க்கெட் வந்து இங்க சோர்ஸ் குடுத்துட்டு இங்கருந்து மேல இந்த சப்ளைக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணி ஆ இங்க இருக்கக்கூடிய சப்ளைல இந்த சப்ளையும் பவர் தான். இந்த சப்ளைல ஒரு கன்ஃபர்மேஷன் பாத்துங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த சப்ளைல ஒரு கன்ஃபர்மேஷன் பாத்துக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இந்த சப்ளைல வந்து மிட்டிகேட் பண்ண உடனே பெரிய ஒரு செல் வந்து நடந்துருச்சு. ஓகேங்களா? பெரிய செல் வந்து நடந்துருச்சு. ஓகே. அப்போ இந்த சப்ளைல நல்ல பவர் வந்து இருக்கு. அப்போ நம்ம இதுல கிடைக்கக்கூடிய ஒரு சப்ளைல நம்ம என்ட்ரி வந்து போய்க்கலாம். ஸோ இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த சப்ளைல மிட்டிகேட் வந்து பண்ணிட்டான். ஓகேங்களா? இங்க மிட்டிகேட் பண்ணதுக்கு நமக்கு 5 மினிட்டுக்கு போலாம். 5 மினிட்ல நமக்கு கன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு? இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணியிருக்கான். அதே கன்ஃபர்மேஷன் லோ வந்து இங்க தான் இருக்கு. இந்த லோ எடுத்தா தான் நமக்கு வந்து செல் இருக்கு. சரி ஓகே. இந்த லோவ எடுத்துட்டான். இந்த லோவ எடுத்ததுக்கப்புறம் நமக்கு இது ஒரு சப்ளை, இங்க ஒரு சப்ளை, இங்க ஒரு சப்ளை. அடுத்தது நம்ம ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டா கூட ஓகே. இந்த 3 சப்ளை 1, 2, 3 இது 3மே வந்து நமக்கு வேலிடா இருக்கு. ஓகேங்களா? 3 சப்ளை வந்து இருக்கு. ஓகே. மறுபடியும் நம்ம 15 மினிட்ஸ் போலாம். 15 மினிட்ஸ்ல நமக்கு சோச்சு, லிக்விடிட்டி, அடுத்தது பிஒய்எஸ். இது ஐடிஎம்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இது ஐடிஎம் தான். அது சோச் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு பிஒய்எஸ். அப்போ நம்ம ட்ரெண்ட் வைஸா பார்க்கும்போதும் இதுதான் சப்ளை, அடுத்தது இதுதான் சப்ளை. இதுக்குள்ள ஒரு ஹிட்டன் சப்ளை இருக்கு. அதாவது கன்ஃபர்மேஷனுக்கு உண்டான சப்ளைஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு இப்போ இருக்கிற சப்ளை. ஒரு கன்ஃபர்மேஷன் சப்ளை. ஓகே. அதில வந்து நம்ம என்ட்ரி வந்து போட்டுறலாம். இதில வந்து 3 சப்ளை வந்து இருக்கு. அப்போ 3த்துலயுமே நம்ம பிரிச்சு என்ட்ரி போடுறதுக்கு பதிலா பிரிச்சு தான் நான் குடுத்திருந்த என்ட்ரி எப்படி குடுத்திருந்தேன்னா, இப்படி ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். அடுத்தது இப்படி ஒரு என்ட்ரி குடுத்திருந்தேன். கரெக்ட்டா இந்த விக்குக்கு மேல இப்படி. இப்படி ஒரு என்ட்ரி வந்து குடுத்திருந்தேன். 2 என்ட்ரி குடுத்திருந்தேன். 2மே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு என்ட்ரி வந்து எஸ்எல் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ இன்னொரு என்ட்ரி வந்து ரன்னிங்ல இருக்கு. அடுத்தது இந்த என்ட்ரி ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் குடுக்கல. ஆனா இப்போ வேலிடா இருக்கு. இந்த என்ட்ரி இப்ப நான் லேட்டரா குடுத்துருவேன் உங்களுக்கு. இந்த இந்த என்ட்ரி வந்து போட்டு வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சரி. நான் வந்து எப்படி என்ட்ரி போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி இது 2த்துலயுமே சேர்த்து ஒரு என்ட்ரி போட்டிருக்கேன். அடுத்தது இங்க ஒரு என்ட்ரி போட்டு இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேல வச்சிருக்கேன். இப்ப மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான், இங்க இருக்கக்கூடிய சப்ளைவ ஃபெயில் பண்ணிட்டான். இந்த சப்ளை ஃபெயிலியர். இங்க இருக்கக்கூடிய சப்ளையவையும் ஃபெயில் பண்ணிட்டான் இந்த இடத்துல. ஓகேங்களா? இந்த இடத்துல சப்ளைவும் ஃபெயில் ஆயிருச்சு. ஆனா நம்ம என்ட்ரி போட்டிருக்கோம். சப்ளை ஃபெயில் ஆனதுக்கு நம்ம வெளிய வரக்கூடாது. ஓகேங்களா? எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ நம்ம கன்ஃபர்மேஷன் என்ட்ரி 5 மினிட்க்கு அகைன் போவோம். 5 மினிட்ல இது ஃபுல்லாவே லிக்விடிட்டி. அப்போ மேல இருக்கக்கூடிய சப்ளை நமக்கு ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா? அது இல்லாம இதுவும் இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்ளையும் ஒர்க் ஆகலாம். ஓகேங்களா?
சரி ஓகே. அப்போ இந்த என்ட்ரியும், மேல இருக்கக்கூடிய என்ட்ரியும் லாஸ் ஆகுது அப்படின்னா, எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் லாஸ் ஆகும். நம்ம ரிஸ்க்குக்கு தான் நம்ம எவ்வளோ ரிஸ்க் எடுத்திருக்கோமோ, அந்த ரிஸ்க்குக்கு தான் லாஸ் ஆகும். அப்ப 2மே லாஸ் ஆயிட்டாலும், அத ஈஸியா கவர் பண்ண முடியும். ஆனா, ப்ராஃபிட் வந்துருச்சு. இந்த என்ட்ரிக்கு மட்டுமே எனக்கு $2500 வந்து ப்ராஃபிட் வந்து இருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல, இந்த ஒரு என்ட்ரிக்கு. இத விட இதுல கொஞ்சம் ஒரு $300 எக்ஸ்ட்ராவே இருக்கு. இந்த என்ட்ரில. ஓகேங்களா? ஏன்னா, இந்த என்ட்ரியோட லாட் சைஸ் கொஞ்சம் அதிகம். ஆ ஆனா ரிஸ்க் எல்லாமே ஒண்ணு தான். ஒரே ரிஸ்க் தான். அப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதோட என்ட்ரி இப்படி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். இங்க. ஓகேங்களா? இதோட எஸ்எல் இங்க இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன். மார்க்கெட் வந்து இத எஸ்எல் ஹிட் பண்ணாம, இந்த என்ட்ரி எடுத்துட்டு கீழ போனோம்னா, இன்னும் டபுள் டைம்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? ஆனா, அப்படிலாம் நடக்காது. நமக்கு ஒரு என்ட்ரி தான் எப்படி இருந்தாலும் ரன் ஆகும். ஸோ, இந்த மாரி என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஸோ, பார்க்கலாம். நமக்கு டிபி வந்து எங்க வச்சிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த லோல. இந்த லோ போகும் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த லோல தான் 2த்துக்கும் டிபி வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ, இந்த மாதிரி. ஸோ, மார்க்கெட் இந்த டிமாண்டுக்கு போறதுக்கு சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ, மார்க்கெட் இங்க வரலாம். ஸோ, நம்ம பார்க்கலாம். ஆ எதுக்கு வந்து நான் இப்படி வந்து போடுறேன்? இப்போ இது பிஓஎஸ், இது வந்து பிஓஎஸ்ஸா இருக்கலாம். அடுத்தது இது பிஓஎஸ்ஸா இருக்கலாம் இல்ல, இதுதான் பிஓஎஸ். ஓகேங்களா? இப்படி பிஓஎஸ்ஸா வரலாம். இல்ல லிக்விடிட்டி டைப்ல பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருக்கலாம். ஸோ, இது வந்து பிஓஎஸ். அடுத்தது இது வந்து சோச்சா இருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இது சோச் கிடையாது. இது ஆக்சுவலா ஒரு லிக்விடிட்டி ஹண்ட் அவ்வளோதான். மார்க்கெட் மேல சப்ளைலேருந்து கீழ வரதுக்கான பாசிபிலிட்டீஸ் தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அப்படி மேல போயிட்டோம்னா ஃபிளிப் எடுத்துக்கலாம். ஃபிளிப் எடுத்து பை வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்ட்ரி வந்து போட்டிருக்கேன். ஸோ இங்க ஒரு என்ட்ரியும், இங்க ஒரு என்ட்ரியும் வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக் ஃபுல்லா எனக்கு லாஸஸ். இப்போ இந்த வீக்ல நான் எடுத்த எல்லா என்ட்ரியுமே எஸ்எல் தான். ஓகேங்களா? அதில ஒரு சில என்ட்ரி ரொம்ப கம்மியான ரிஸ்க் வச்சு எடுத்திருக்கேன். இன்னொரு சில என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ரிஸ்க்குக்கு மேல ஒரு $5 இல்லன்னா ஒரு $6 இவ்ளோ ரிஸ்க் வந்து அதிகமான ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா ஒரு $6 $5 இல்ல $10 ஓகேங்களா? $10 இதில வந்து என்னோட ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா $75 வந்து என்னோட ரிஸ்க். ஸோ, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $85 வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து இதில பண்ணியிருக்கிறது $85. ஆனா, அது ஆக்சுவலி $85 கிடையாது. அது ஸ்ப்ரெட்னால எனக்கு கொஞ்சம் அதிகமா ரிஸ்க் ஆனது. ஓகேங்களா? அப்ப நான் எடுக்கிற எல்லா என்ட்ரியுமே ரிஸ்க்ல தான் போயிட்டுருக்கு. நான் என்ன ரிஸ்க் எடுக்கணுமோ, அத மட்டும் தான் நான் பிளான் பண்ணி ரிஸ்க்கா எடுத்துட்டு இருக்கேன். அப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எத்தன அ ட்ரேட் வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ட்ரேட் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? 8 ட்ரேட் பண்ணியிருக்கேன். இந்த 8 ட்ரேடுமே எனக்கு வந்து எஸ்எல். ஓகேங்களா? ஸோ இந்த 8 ட்ரேட் எஸ்எல் ஆயும் எனக்கு $507 தான் வந்து ரிஸ்க் ஆயிருக்கு. ஓகேங்களா? என்னோட கேப்பிட்டல் வந்து $15,000. ஸோ இதில $507 தான் ரிஸ்க் ஆயிருக்கு. இத ஈஸியா ரெக்கவர் பண்ண முடியும். ஒரே ஒரு என்ட்ரில போதும். இந்த ஒரு என்ட்ரி டிபி அடிச்சுட்டாலே நமக்கு வந்து $2,500 வந்து வந்துரும். $2,000 எக்ஸ்ட்ராவே இருக்கும். ஸோ ரிஸ்க்க பார்த்து பயப்பட வேண்டாம். நம்ம அத ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்ட்டான ரிஸ்க் மேனேஜ்மென்ட், மனி மேனேஜ்மென்ட் இருந்தா அத ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்திருக்கிற என்ட்ரியும் ரிஸ்க் ஆகலாம். எஸ்எல் வந்து போகலாம். ஆனா இந்த என்ட்ரில எனக்கு எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இருக்கு. செல் ஆகறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஏன்னா சப்ளைல 50% வந்துட்டு தான் கன்ஃபர்மேஷன் குடுத்துருக்கான். நல்ல ஒரு கன்ஃபர்மேஷனும் குடுத்துருக்கான். ஸோ மார்க்கெட் வந்து செல் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸும் இருக்கு. ஸோ இதுவும் வந்து ரிஸ்க் ஆயிடுச்சு, எஸ்எல் ஹிட் ஆயிடுச்சு அப்டின்னா, அடுத்தடுத்து நம்ம பார்த்து போய்க்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த என்ட்ரீஸ வந்து அப்ளை பண்ணி போலாம். ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் ஆகுது. எனக்கு வந்து இப்போ நான் வந்து இவ்ளோ எக்ஸ்ப்ளைன் பண்றேன். இவ்ளோ விஷயங்கள் நான் சொல்றேன். எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல் வந்து ஹிட் ஆகுது. எஸ்எல் ஹிட் ஆகுறது இந்த ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப நார்மலான விஷயம் தான். ஓகேங்களா? அத வந்து நம்ம மெயின்டெயின் பண்ண கத்துக்கணும். ட்ரேடிங்ன்னு வந்துட்டாலே எஸ்எல் தான் அதிகமா இருக்கும். டிபிஏ போயிட்டு இருக்கிற மாதிரி யாராவது காட்டுறாங்க அப்படின்னா, அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஃபேக் தான்.
ஓகேங்களா? எஸ்எல்ஸ் நெறையா இருக்கும். அதெல்லாம் கவர் பண்ணிட்டு, ப்ராஃபிட்ஸ பெருசா கொண்டு வந்துட்டோம் அப்டின்னாலே, நம்ம ட்ரேடிங்ல எவ்வளோ எஸ்எல் வாங்குனாலும் நமக்கு வந்து பயமே வராது. ஓகேங்களா? அப்டியே ஜாலியா பண்ணலாம். ஓகேங்களா? சரி ஓகே. என்னால அதிகமா பேச முடியல. ஸோ, நெக்ஸ்ட் இந்த வீக் வந்து எவ்ரிடே நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்க்கலாம். இப்போ என்னோட யூடியூப் சேனல்ல நான் போட்டுட்டு இருக்கிற கன்டென்ட் உங்களுக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்டின்னா, "திஸ் வீடியோ இஸ் வொர்த் இட்" அப்டின்னு போடுங்க. எத்தன பேருக்கு என்னோட யூடியூப் சேனல் வந்து புடிச்சிருக்கு அப்டின்றத நான் பார்க்குறேன். ஸோ, அப்புறம் வீடியோ புடிச்சிருக்கு அப்டின்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்க புதுசு அப்டின்னா, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. கோர்ஸ் டீட்டெயில் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் குடுக்குறேன். ஓகேங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவ கிளிக் பண்ணிட்டு, அந்த வீடியோவ பாருங்க. ஓகேங்களா? சரி ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து டுமாரோ மார்னிங் வந்து அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஓகே. தேங்க் யூ.